ஏங்க 2025 ஐபிஎல் தொடர்ல ஆர்சிபி கேப்டன் அப்படின்னா அது விராட் கோலி தான். டீமோட பேலன்ஸ்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா மேட்ச் வின்னர் ஸ்பின்னர் தான் மிஸ் ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரி மிஸ்டர் 360 என்று அழைக்கப்படக்கூடிய ஏபி வில்லியர்ஸ் 2025 ஐபிஎல் தொடரோட ஆர்சிபி ஸ்குவாட பத்தி பல விஷயங்களை பேசியிருக்காரு. 2025 ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்துல ஆர்சிபியோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. என்னதான் வில் ஜாக்ஸையும் முகமது சிராஜையும் வாங்க முடியல அப்படின்னாலும் கூட சின்னசாமி பிச் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த அளவுக்கு சரியான ஒரு பவுலிங் யூனிட் தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லர் லென்த்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அதிகமா தேவைப்பட்டாங்க. அதே மாதிரி பவர் பிளேல ஸ்விங் செய்யக்கூடிய பவுலருமே கட்டாயமா தேவைப்பட்டாங்க. அந்த வகையில தான் 10.75 கோடிக்கு புவனேஸ்வர் குமாரையும் 12.50 கோடிக்கு அசல்வுட்டியும் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ஆர்சிபி அணி யாஸ்டேல ரீடைன் செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸ்பின்னர்ஸை பொறுத்தளவுக்கு குர்னல் பாண்டியா மற்றும் ஸ்ரேயா சர்மன் 2 பேர் இருக்காங்க. ஆர்சிபில இப்போதைக்கு பவுலிங் யூனிட் சிறப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்திய விக்கெட் கீப்பரை வாங்கணும் அப்படிங்கிறதுல ஆர்சிபி நிர்வாகம் உறுதியா இருந்தாங்க. அதற்கேத்த மாதிரி தான் ஜித்தேஷ் சர்மாவையுமே பிக் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல ஃபாப் டூப்ளசி இல்ல அப்படிங்கிறதுனால ஆர்சிபிக்கு யாரோட கேப்டனா இருப்பாங்க அப்படின்ற கேள்வியானது அதிகமாகி இருக்கு. ஏன்னா இந்த மெகா ஏலத்திலேயே ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல்னு எந்த ஒரு நட்சத்திர வீரரையோ இல்ல கேப்டனையோ ஆர்சிபி நிர்வாகம் வாங்கல. இதனால தி கிங் விராட் கோலியே கேப்டனா இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் விராட் கோலியோட நண்பரும் ஆர்சிபி அணியின் முன்னாள் வீரருமான மிஸ்டர் 360 ஏபி வில்லியர்ஸ் ஆர்சிபி அணியை பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இத பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்சிபியோட அடுத்த கேப்டன் யாரு அப்படிங்கிறது உறுதியா எந்த தகவலுமே இல்ல. ஆனா அந்த இடத்துக்கு விராட் கோலி வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி அணியை பார்த்ததுக்கு அப்புறம் விராட் கோலி தான் கேப்டன் அப்படிங்கறத உணர முடியுது. இந்த மெகா ஆக்ஷன்ல புவனேஸ்வர் குமாரையும் அசல்வுட்டியும் வாங்கியிருக்காங்க ஆர்சிபி. அவங்க ரபாடாவை வாங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சிருக்கலாம். அட்லீஸ்ட் இங்கடியாவது வாங்கி இருக்கலாம். அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வினை வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா சிஎஸ்கே அணி மிகப்பெரிய தொகைக்கு அவரை வாங்கிட்டாங்க. இப்போதைக்கு ஆர்சிபி டீம்ல நல்ல பேலன்ஸ் இருக்கு. ஆனா ஒரே ஒரு மேட்ச் வின்னர் ஸ்பின்னர் மட்டும் மிஸ் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு அணியால சின்னசாமி மைதானத்துல சிறப்பா ஆட முடியும் அப்படின்னு சொல்லி ஏபி வில்லியர்ஸ் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வினை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பயங்கரமா போட்டி போட்டாங்க. கிட்டத்தட்ட 4.20 கோடி வரைக்கும் ஏலம் கேட்டிருந்தாங்க. ஆனாலும் சிஎஸ்கே விடவே இல்ல. ஏலத்தின் உச்சிக்கே போயிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வினை தட்டி தூக்கி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.